அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுன்ற மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ வியாழக்கிழமை சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, ஸோ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு ஜூலை 1 நிஃப்டி 50 இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டையும் போன வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீக் மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி தான் வந்து மார்க்கெட் ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போயிருக்கு. இது பாருங்க, காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை கிட்ட போயிருக்கு. அங்கே போயிட்டு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஆல் டைம் ஹையும் போயிருக்கு. போக முடியாமல் அகைன் இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்க்கு மேலே போனதுனால அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ சப்போர்ட்டுக்கு வந்து பிரேக் பண்ணி அகைன் நம்மளுடைய சப்போர்ட் ஒன்று டைரெக்ஷனில் போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, சின்ன சப்போர்ட், இங்கே ஒரு ஸ்விங் நடந்திருக்கு பார்த்தீங்களா, மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்கியிருக்கு. ஸோ அந்த லைன் வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அகைன் நம்மளுடைய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கேயுமே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்காங்க. ஏன் கீழே வந்தாங்க? ஏன்னா அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 செஷன் வந்து மேலே ஆல் டைம் ஹை அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி டேரெக்டாக நேராக ஏறிட்டு இருக்க மார்க்கெட்டு வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுனே யாருக்கும் தெரியாது. அதனால் மேபி ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் ஒரு டவுனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அன்றைக்கி மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆகி இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னாவே மார்க்கெட் வந்து சைடு வேஸ் தான். ஓகேங்களா? பெருசாக இருந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஒரு 50 பாயிண்ட் ஏறி இருக்குது, மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் இறங்கி மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட் ஏறி, ஸோ அப்படி தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து வீக்லி அனலைசிங். நீங்கள் போன வீக் போயிட்டு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த சேனல் பேட்டர்னை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் வீக்லி. ஏன்னா 3 மாதமாக மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகிட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பிரேக் ஆனவுடனே மேலே போகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து அதுக்கான எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த வீக் வந்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். ஓகேங்களா? கன்சால்டேஷன்னா ஒன்றும் இல்லை, மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஃப்ளாட்டாக இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ அந்த டே டு டேயில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் கீழே போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனையோ ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு 80-90% வந்து அந்த லைனை ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? ஃபர்தராக மேலே போகிறதா இருந்தால். ஸோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பிரேக் ஆன மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்காங்களா, ஸோ அதுதான் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கான கேண்டில். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபர்தராக அப் ட்ரெண்ட், எவ்வளோ பெரிய பிக் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். எங்கே ரேஸ் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வீக்லி அனலைசிங் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஜூன் மந்தோடைய லோக்கும் ஜூலை மந்தோட ஹைக்கும் நியர்லி ஒரு 30% வந்து ரிட்டர்ன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் மார்க்கெட் விழும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. அப்படியே விழுந்தாலுமே வந்து எது வரைக்கும் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த கேண்டிலோடைய ஆஃப் இது வரைக்கும் மார்க்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விழுந்தால் இப்படி விழுந்துட்டு இப்படி போகும். அப்போது அடுத்த இந்த வீக் எப்படி கேண்டில் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க, நீங்கள் டே டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேயோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. பட் அப்படி ஃபால் ஆனாலுமே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீக்குமே வந்து நான் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும்.
ஃபால் ஆகும்போது சடனாக ஃபால் ஆகும். ஓகேங்களா? இதை அடிக்கடி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து அதை மைண்டில் எப்பயுமே அதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிஷன் மாதிரி. இப்போ நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுக்கணும். 1 hour தான் நான் 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், அது ஒரு கண்டிஷன். ஒரு லாட் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், அது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து இது நீங்கள் ஒரு மேண்டேட்டரியாக வச்சுக்கலாம். மார்க்கெட் ஏறும் போது நம்ம பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ ஏறுதோ அப்போ தான் பண்ணணும். அதுவே ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் உடனே உங்களோட டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த வீக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மேலே போயிருக்கு மார்க்கெட், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு, லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடியே வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இந்த புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தராகவும் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் டே டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,971 இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 23,754 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா 23,666. ஓகேங்களா? நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே வந்துட்டு இருந்த மார்க்கெட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸாக இப்போ நான் வச்சுருக்கேன் 24,172, அதில் தான் திரும்பி இருக்குது. ஓகேங்களா? திரும்பி இந்த சப்போர்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் இன்னுமே மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணுது அப்படின்னா மேலே திரும்பின மார்க்கெட் இந்த சப்போர்ட் 1க்கும் சப்போர்ட் 2க்கும் நடுவில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 23,850 to 900 இருக்கும். ஸோ மேலே போன மார்க்கெட் இப்படி வந்தோம், இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இமீடியட் சப்போர்ட் இருக்குது. ஓஏ டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குமே சப்போர்ட் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுடைய அனலைசிஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,172 இருக்கும். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 24,500. இந்த வீக் எப்படி ஒரு நல்ல ஒரு நான் ஸ்டாப் ரேலி இது நடந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. அந்த மாதிரி இந்த வீக் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் கூட ஏறலாம், அதர்வைஸ் இந்த வீக்கே கூட ஏறலாம். ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப்புறமேட்டா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம் 24,500 ரேஞ்சு. அதுக்கும் மேலே பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா 24,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வீக் இந்த 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 பிக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து வீக்லி கேண்டில். அந்த வீக்கே வந்து நான் கொஞ்சம் 15 minutes கேண்டிலில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆச்சு. அந்த நம்மளோட இந்த பிளாக் லைன் போகிறது வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும் தெரியும். அது ஒரு சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? அதுக்கு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் கன்சால்டேட் ஒன்றுமே பண்ணலாம். அன்றைக்கெலாம் ட்ரேடே எடுத்துக்க முடியும். 1 வீக் ஒரு 10 டேஸ்க்கு 10 செஷன் கிட்ட எதுவுமே ட்ரேடே எடுத்துக்க முடியும். எடுத்திருந்தாலும் அதை ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் மார்க்கெட் நடந்திருக்கு. இஃப் சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுது, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த சப்போர்ட் 1லேயே ஒரு எடுக்கலாம், மேலே போகலாம். அதர்வைஸ் இந்த சப்போர்ட் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் பட்டு இப்படி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ தூரம் கரெக்ட் ஆகலாம். இப்போ இந்த கன்சால்டேட் ஆச்சு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு லைன் வரைஞ்சாலும் உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து முக்கியமாக நோட் பண்ணிச்சுக்கோங்க. இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். நான் எப்படி வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஸோ நீங்களும் வந்து டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். ஸோ அது கூட நம்மளுடைய இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 months வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரியல் மணியை வச்சு கேர்ஃபுல்லாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். 2-3 விஷயத்தெல்லாம் வந்து நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பண்ணால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இங்கே எல்லாருமே வராங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்றது தான் மேட்டர். ஓகேங்களா? ஏதோ 2-3 ஷார்ட் வீடியோஸை பார்த்துட்டு
30 செகண்ட்ஸில் இல்லை 1 மினிட்ல அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் அதை ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ், டெலகிராம் குரூப்ஸு, ஆன்லைனில் ஏதோ ஒன்று தெரியாமல் அப்படி உள்ள வராதீங்க. இது வந்து அதான் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இது வந்து காசை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு, அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் உள்ளே வராதிங்க. மணி மைண்டடாக வராதிங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸ் மாதிரி இதுவும் ஒரு பிஸ்னஸ். என்ன இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ராஃபிட்ஸை உடனே எடுக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்குமே இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரோ சொன்னாங்க, இல்லை என் கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க, அதனால் நானும் ட்ரை பண்ணுறேன்றதுக்காக தான் நான் அந்த பேப்பர் ட்ரேடிங் சொல்கிறேன். உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பெரிய சிக்கலை தான் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரேடிங்கை எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, நான் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், ஸோ நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதை ரிசால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட் உங்களுடைய இருக்கிற ஃபினான்ஷியல் இஷ்யூவை விட பெரிய ஃபினான்ஷியல் இஷ்யூவை க்ரியேட் பண்ணிவிட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கையில். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அனலைசிஸ், உங்களோட திங்கிங், உங்களோட அப்ரோச் வந்து ஷேர் மார்க்கெட் கிட்டே இருக்கட்டும். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருவங்க கூட ஓகே தான். ஏன்னா இன்றைக்கி வேணால் கம்மியாக இருக்கலாம், ஒரு 5 years போச்சுன்னா கூட அதில் ரிட்டர்ன்ஸ் வரலாம். பட் இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் வந்து காலைல 9:15 ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 3:30 நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது ப்ராஃபிட்டோ லாஸோ. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடனாக இறங்கும். ஓகேங்களா? நீங்களும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம், இதுதான் அதோடைய மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.